ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் டு லவ்ரிங்கிற அனிமேட்டர் சீரீஸில் சீசன் 1 எபிசோடு 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்கூலுக்கு லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு பையனோட யூனிஃபார்ம் வந்து போட்டுருக்கா. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. அதோட ஹீரோவுமே, "இங்கே எதுக்கு நிற்கிறீங்க? ஸ்கூலுக்கு லேட்டாச்சுங்கிற மாரி வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணுமே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாரி வந்து சொல்கிறாங்க." அதோட ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஹீரோ போன பிறகு அந்த பொண்ணோட நோஸில் மஸ்கிட்டோ உட்கார்ற மாரி காட்டுறாங்க. அந்த பொண்ணுமே தும்முறாங்க. அதோட ஸ்கூல தான் காட்டுறாங்க. ஒரு பையனுமே அந்த ஸ்கூலோட நேம வில்லத்தனமா சொல்றான். அப்ப சார காட்டுறாங்க. அவருமே நம்ம கிளாஸுக்கு புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட் வந்திருக்காங்கிற மாரி வந்து சொல்றாரு. அப்போ ஒரு பையனுமே வரான். இவன் நேம் வந்து ரின்னாமா, நம்மளுமே ரின்னு கூப்பிடலாம். அவன பார்த்த பொண்ணுங்களுமே, இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப அவனுமே ஃபைனலி என்னோட பிரைட வந்து கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாரி சொல்லிட்டு ராசம்மாவோட கைய வந்து பிடிக்கிறான். அத பார்த்த ஃப்ரெண்டுக்காரனுமே கோவப்படுறான். அத பார்த்த ரின்னுமே, "அப்ப நீ தான் ரீட்டோவாங்கிற மாரி வந்து கேட்கறான்." அப்ப ஹீரோவுமே எந்திரிச்சு, "அது என் பேருடாங்கிற மாரி வந்து சொல்றான்." அத கேட்ட ரின்னுமே, "அப்ப நீ தான் ரீட்டோவா? உன்ட்ட இருந்து லாலசமா வாங்கிட்டு போலான்னு தான் நான் வந்திருக்கேங்கிற மாரி வந்து சொல்றான்." அப்ப லாலசமாவுமே, "எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆமா நீ யாருங்கிற மாரி ரின்னுகிட்ட கேட்க." அது கேட்ட ரின்னு தலையில பாறாங்கல் விழுகிற மாரி வந்து காட்டுறாங்க. அதோட ரின், அது ரொம்ப ஈஸியான விஷயம். என் மேன்ங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அதுல சின்ன வயசுல லாலசமாவும் ரின்னும் இருக்கிற மாரி இருக்கு. அத ஃப்ரெண்டுக்காரே ஹீரோ லாலசமா வந்து பார்க்குறாங்க. அத பார்த்து ஹீரோவுமே, "நீ ஏன்டா பொண்ணு ட்ரெஸ் போட்டுருக்கங்கிற மாரி வந்து ரின்னு கிட்ட கேட்கறான்." அதோட ராசமுமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீ அந்த கிரை பேபி லின் தானங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட அவனுமே, கடைசியில என்னைய பத்தி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? என்னோட சின்ன வயசுல நீங்க என்னைய வச்சு விளையாடுவீங்க. நான் பார்க்கறதுக்கு பொண்ணு மாரி இருக்கனால, பொண்ணுங்க ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுருவீங்க. உங்களோட டெஸ்ட் சப்ஜெக்ட்டாவும் என்னைய வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் கோல்டன் மெமரீஸ்ங்கிற மாரி வந்து சொல்றான். அது கேட்ட ஹீரோவுமே, இதுவாடா கோல்டன் மெமரீஸ்ங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ரின், அப்ப லாலசம் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தாங்கங்கிற மாரி வந்து சொல்றான். சின்ன வயசுல ரின்ன வந்து காட்டுறாங்க. அவனுமே லாலசம்ட்ட போயிட்டு, "என்னோட மேன்லினஸ காமிச்சா, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்குவீங்களாங்கிற மாரி வந்து கேட்கறான்." அதுக்கு லாலசம்முமே ஆமாங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல சொல்லிட்டு, என்னோட மேன்லினஸ லாலசம்முக்கு காமிச்சுட்டு, அவங்கள என்னோட நான் கூட்டிட்டு போறேங்கிற மாரி ஹீரோவ பார்த்து ரின் வந்து சொல்றான். அப்ப சாருமே, "நான் லெசன் வந்து எடுக்கவாங்கிற மாரி வந்து கேட்கறாரு." ரின்னுமே அவனோட மேனினஸ லாலாசம்முக்கு காட்டுறேங்கிற பேர்ல நெறைய விஷயத்த பண்றான். அதோட லாலாசம்முட்ட போயிட்டு, "என்னோட மேனினஸ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கங்கிற" மாரி கேட்க, அதுக்கு லாலாசம்முமே, "அது கிடையாதுங்கிற" மாரி வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்ட ரின் தலையில பலாடிக்கு ஒரு பெரிய பாறாங்கல் விழுகிற மாரி காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிற மாரி காட்டுறாங்க. அவன் ரின்னு, லாலாசம்மா சேர்ந்து ரின்னு லாலாசம்மாவ திரும்ப கூட்டிட்டு போற மாதிரியும், ஹாங்அச்சன் லாலாசம்மாவ மறந்துட்டு என்னோட ஃபன் பண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு, கிஸ் பண்ண வர மாரியும் நம்ம ஹீரோ வந்து நெனைக்கிறான். அதோட நான் எதுக்கு இப்படிலாம் நெனைக்கிறேங்கிற மாரி சொல்றான். ரின் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவ பார்த்துட்டு, "நான் உன்ட்ட பேசணுங்கிற" மாரி வந்து சொல்றான். 2 பேருமே ஸ்கூல் ரூஃப்ல தான் இருக்காங்க. ரின் ஹீரோ கிட்ட என்னோட மேன்லினஸ ராசாமாவுக்கு எப்படி காட்டுறதுங்கிற மாரி வந்து கேட்கறான். அது கேட்ட ஹீரோவுமே, "நீ ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் தப்பா தான் புரிஞ்சிருக்க. நீ மேன்லினஸ காட்டுறேங்கிற பேர்ல தேவையில்லாத விஷயங்கள தான் பண்ற. உனக்கு தேவையில்லாத விஷயங்கள மட்டும் பண்ணுங்கிற" மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ வந்து போறான். ரின்னுமே பொண்ணுகிட்ட போயிட்டு, மேலினஸ்னா நீங்க எத நினைப்பீங்கங்கிற மாரி வந்து கேட்குறான். அவங்க சொல்ற விஷயத்தலாம் ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். அவங்க சொன்ன மாரியெல்லாம் அவன மாத்திக்கிட்டு, லாலசாம்கிட்ட போயிட்டு, என்னோட மேலினஸ் எப்படி இருக்குங்கிற மாரி வந்து கேட்க, அவங்க ரின்ன மொக்க பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ரின்ன காட்டுறாங்க. அவன் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டுருக்கான். என்னோட மேலினஸ எப்படி லாலசாமாவ ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறதுங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்ப போற வழியில ஒரு போஸ்டர பார்க்குறான். அதுல ஆண்களின் வாழ்க்கை பயணம்ங்கிற மாரி டைட்டில் போட்டிருக்கு. அத பார்த்து அவனுமே அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறான். அந்த படம் முடிஞ்சோனே, என்ன மாரி ஒரு மேன்லினஸ்ஸு, இந்த மாரி நானும் மாறணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். லின்னுங்கிற மாரி டைட்டில் கார்டு போடுறாங்க. அந்த படத்துல அப்படி என்னதான் பார்த்தான்னு தெரியல. பயங்கரமா ஓடுறான், எக்சர்சைஸ் பண்றான், நெறைய வேலைகள செய்றான், பழனிக்கு ஓடுறான். ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு, நான் வந்து சாதிச்சுட்டேங்கிற மாரி வந்து சொல்றான். அங்க இருக்கிற பசங்களுமே ரின் ரின்ங்கிற மாரி வந்து கத்துறாங்க. அதோட ரின்ன வந்து பேட்டி எடுக்குறாங்க.
பேட்டி எடுக்கிறவருமே இந்த அளவுக்கு மேனினஸ வந்து எப்படி அடைஞ்சீங்கங்கிற மாரி வந்து கேட்குறாரு. அந்த விஷயத்தலாம் வந்து ஹீரோ, லாலா சம்மா சிஸ்டர் டிவில வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரின்ன பத்தி மேகசீனும் அவனுக்குன்னு தனி ஃபேன் கிளப்பும் இருக்குங்கிற மாரி பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஹீரோவும், லாலா சம்மாவும் அவன பத்தி பேசுறாங்க. ரின், லாலா சம்மா என்கிட்ட வருவாங்களாங்கிற மாரி வந்து சொல்றான். பார்த்தோம்னா, ரின் சேர் மாரி இருக்கிற விஷயத்துல வந்து உட்காந்துருக்கான். அவன சுத்தி ஆட்கள் இருக்காங்க. அவன சுத்தி இருக்கிறவங்களுமே, லாலா சம்மா கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. உங்களோட மேலினஸ பார்த்துட்டுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ரின்னுமே நான் ராசம்மாவ சந்திக்கலாம்னு இருக்கேங்கிற மாரி வந்து சொல்றான். ஆனா, இது ரொம்ப சீக்கிரமே எனக்கு வந்து தெரியுது. என்னோட மேலினஸ வச்சுட்டு நெறைய விஷயத்த சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாலசம்மாவ போய் சந்திக்கலாம்னு இருக்கேங்கிற மாரி வந்து சொல்றான். அத கேட்டு அவனுங்களுமே, நீங்க சொன்ன அந்த விஷயத்த கல்வெட்டுலயே செதுக்கி வைக்கலாங்கிற அளவுக்கு பேசுறானுங்க. அடுத்து ரின்னுமே நான் வந்து கிளம்புறேங்கிற மாரி வந்து சொல்றான். நான் பெரிய ஒரு சேலஞ்ச எடுத்து அத வந்து நான் முடிக்க போறேங்கிற மாரி வந்து சொல்றான். ரின்னும் ஒரு பைக்கர் கேங்கும் ஃபைட் பண்ண போற மாரி காட்டுறாங்க. அதோட புரொடக்ஷன் கம்பெனி அந்த ஃபைட் சீன் காட்டுறதுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் கிடையாது. அதனால இந்த ஒரு சீன பார்த்து என்ஜாய் பண்ணுங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க. லாலா சாமாவும் சிஸ்டரும் குளிக்கிற அந்த சீன வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீன்ல மவுண்டன் பிளேஸ்ல தான் காட்டுறாங்க. ரின்னோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நான் பனி நிறைஞ்ச மலையில ஏறிக்கிட்டு இருக்கேன். அதோட உச்சிக்கு போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. அங்க பிக் ஃபுட் எனக்காக காத்திருக்குன்னுங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ரின்னும் பிக் ஃபுட்டும் சண்டை போற மாரி காட்டுறாங்க. அதோட பலவாட்டிக்கும் புரொடக்ஷன் கம்பெனி அந்த ஃபைட் சீன காட்டுறதுக்கு பட்ஜெட் கிடையாது. அதனால இந்த ஒரு சீன பார்த்து என்ஜாய் பண்ணுங்கங்கிற மாரி வந்து சொல்றானுங்க. அருணாச்சல் குளிக்கிற அந்த சீன தான் வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீன்ல ரின் பைக் ரேஸ்ல கலந்துக்கிட்டு பைக் ஓட்டுறான். அந்த விஷயத்த டிவில சிஸ்டரும், ஹீரோவும் வந்து பார்க்குறாங்க. 3 வருஷம் கழிச்சுங்கிற மாரி காட்டுறாங்க. அவங்களே இது உண்மை கிடையாதுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ரின் பயங்கரமா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட மூக்கு மேல ஒரு மஸ்கிட்டோ வந்து உட்காருது. அத பார்த்து அவனுமே பயந்து கீழ விழுந்துடுறான். அதோட அவன் ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல வந்து கலந்துக்கிற மாரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவன் எல்லார்ட்டயும் அடி வாங்குற மாரி காட்டுறாங்க. அடுத்தது அவன் அடிக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட ரின் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்ப பல கட்ட சவால்கள ரின் வந்து எதிர்கொண்டு இருக்காரு. இப்ப 120 கிலோமீட்டரையும் கடந்து வர முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிற மாரி ஒருத்தன் வந்து சொல்றான். யாருன்னு பார்த்தோம்னா, ஒருத்தன் கமெண்ட்ரி தான் குடுத்துட்டு இருக்கான். ரின் ஓடி வந்துட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஒரு ஸ்க்ரீன்ல வந்து காமிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நெறைய பேர் உட்கார்ந்து அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோலாம் இருக்காங்க. அப்ப அந்த கமெண்ட்ரி குடுக்குறவனுமே ரின் அவனோட மேன்லினஸ வச்சுட்டு பல கட்ட விஷயத்த முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப அவரோட கோலா இருக்கிற லாசமாவ மீட் பண்ண வந்துட்டு இருக்காருங்கிறவன் வந்து சொல்றான். அதனால அந்த இடத்துக்கு அந்த கமெண்ட்ரி குடுக்குறவன் லாசம்மா வந்து கூப்பிடுறான். லாசம்மாவே வராங்க. அவரும் அந்த இடத்துக்குள்ள ரின்னுமே ஓடி வரான். 2மே லாசம்மாட்ட வந்துடுறாங்க. அதோட கமெண்ட்ரி குடுக்குறவனுமே லாசம்மாவ பார்த்துட்டு, நீங்க ரின்ட்ட வந்து பேசுங்கங்கிற மாரி வந்து சொல்றான். லாசம்மாவுமே ரின்னோட நேம் சொல்றாங்க. அப்ப ரின்னோட நோஸ் மேல ஒரு மஸ்கிட்டோ வந்து உட்காருது. அவனுமே அச்சும் தும்முறான். பார்த்தோம்னா ஒரு பொண்ணா மாறிடுறான். இந்த பொண்ணு தான் நம்ம எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தோம். அந்த விஷயத்த எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்ப பிகே ரின் தும்பும்போது பொண்ணா மாறக்கூடிய ஜெனிடிக்க வந்து கொண்டு இருக்காங்கிற மாரி வந்து சொல்லுது. லாலா சம்பவமே ஒரு பொண்ணால எப்படி மேன்லினஸ வந்து காட்ட முடியுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு போரிங்கா போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இன்ட்ரெஸ்ட்டாவும், சூப்பராவும் இருக்கு. இந்த எபிசோட்ல சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு எபிசோட நான் ஒன்லைன் ஸ்டோரி மாரி சொல்றேன். ரின்னுங்கிற ஒரு பையன் வந்து இருக்கான். அவன் தும்முனானா அவனோட ஜெனடிக் காரணமா இவன் ஒரு பொண்ணா மாறிருவான். லாலாசாமாவும் ரின்னும் சின்ன வயசுல ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. அப்ப லாலாசாமா ரின்னுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. அவனோட மேன்லினஸ காமிச்சா லாலாசாமா அவன கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்கிறது தான் அந்த ஒரு ப்ராமிஸ். அத வச்சுக்கிட்டு அவனுமே லாலாசாமாட்ட மேன்லினஸ் காட்டுறேங்கிற பேர்ல பல விஷயத்த செய்வான். அது மேன்லினஸாவே இருந்தாலும் லாலாசாமா அது மேன்லினஸ் இல்லங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா அவன் தும்மும்போது ஒரு பொண்ணா வந்து மாறிடுறான். ஒரு பொண்ணால எப்படி மேலினஸ காட்ட முடியுங்கிறது தான் லாலசமாவோட ஒரு எண்ணமா இருந்திருக்கு. அதனால தான் லாலசமா அந்த மாரி ஒரு ப்ராமிஸ மேக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஓகே இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கீஸ் பாய்.